மக்களே, ரொம்ப முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த செய்தி யாருக்குன்னா, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குமே. ஏன்னா லவ்ன்ற பேரில் லவ்வோடு நிறுத்துறது இல்லை, எங்கேயாவது ஒதுக்குப்புறமா ஒதுங்கி எதையாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்த பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைக்கு குழந்த பிறந்துச்சு, காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு குழந்த பிறந்துச்சின்னு நியூஸ் வருது. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, சிறுநீர் அந்த அந்த இது டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, மாதமாக இருக்குமா இல்லையான்னு சிறுநீர் பிடிச்சி அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டோன்னா அதில் 2 கோடு வரும், அப்படின்னா பாசிட்டிவ். அதுக்கப்புறம் அவசர கருத்தடை, அதுக்கப்புறம் ஆணுரை, இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் வரும் பாருங்கள். அப்படி சப்போஸ் பொம்பளை பிள்ளைங்களா அவங்களுக்கு தான் சொல்கிறேன், சப்போஸ் இந்தமாரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறோமோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ, பெற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். அடித்தாலும் உதைச்சாலும் அவங்க தான் பார்ப்பாங்க. ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டோமா, மன்னிச்சிருமா, என்னை அழைச்சிட்டு போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா காலில் விழுந்துருங்க. பெற்றவங்க காலில் விழலாம், தப்பு கிடையாது. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, ரகசியமாக உங்களோட இந்தமாரி கருக்கலைப்பை நாங்கள் பாதுகாப்போடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், ஸ்கூல் பிள்ளைக்கு 15 வயசு பிள்ளைக்கு 14 வயசு பிள்ளைக்குன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுதுங்க, வீட்டில் சொன்னால் அடிப்பாங்க போவாங்க, வீட்லேயும் சொல்ல முடியாது எங்கேயும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைய அப்படியே வளர்த்துறதுங்க வயிற்றுக்குள்ளேயே 10 மாதம் வரைக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. 15 வயசுலலாம் புள்ள பெற்றா உடம்பு தாங்காது. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், பொம்பளை பிள்ளைங்க கேட்டுக்கோங்க, சும்மா கருக்கலைப்பு அதாவது அபாசன் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள ரத்தம் குறைஞ்சி ரொம்ப பலவீனமாகிடுவீங்க. அது இப்போ தெரியாது, ஒரு 30 வயசு நெருங்க உங்கள் உடம்பு ரொம்ப பலவீனமாகிடும். பாதுகாப்பாக இருந்துக்கோங்க.